தென்மாகாண கலாசார மற்றும் கலை அலுவல்கள் அமைச்சு மற்றும் கலை சங்கங்கள் ஒன்றியத்தினால் தென் மாகாணத்தை உள்ளடக்கி நடத்தப்பட்ட தெற்கின் மறுமலர்ச்சி கலை விழா நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை கடற்கரை பூங்காவில் நடைபெற்றது. இதில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அக்டோபர் 10-11 இரு தினங்களில் நடைபெற்ற இந்த கலை விழாவில் திரைப்படம், நாடகம், காட்சிக்கூடங்கள், பல்வகை கலை, கலாசார அம்சங்களுடன் பெருமளவு கலைஞர்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், கடந்த ஒரு மாத காலமாக தக்ஷிண புனருதய கலை விழாவை முன்னிட்டு தென் மாகாணத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை பாராட்டியதோடு நாட்டில் உயரிய கலாசார மனிதர்களையும் உயரிய கலாசார சமூகத்தையும் கட்டியெழுப்புவதற்கு இவ்வாறான நிகழ்ச்சிகள் பெரிதும் உதவுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், அபிவிருத்தி முன்னேற்றம் என்பது வெறுமனே வீதிகள், துறைமுகங்கள், கட்டிடங்கள் உருவாக்குவது மாத்திரமல்ல என்றும் எமக்கு பொருளாதார தேவை, அபிவிருத்தி தேவை, அதே போன்று நல்ல பொருளாதார வாய்ப்புகளும் தேவைப்படுகின்றன. ஆயினும் இவை அனைத்தையும் நாம் உருவாக்குவது எமது வாழ்க்கையை மேலும் அர்த்தமுடையதாக மாற்றுவதற்கே ஆகும் என்றும் தெரிவித்திருந்தார். எமது வாழ்க்கையை மகிழ்விக்கவும் எமது சமூகத்தை மேலும் முன்னேற்றம் அடைய செய்வதற்கும் நாம் இவற்றை மேற்கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார். நம்முள் கருணையை வளர்த்து பாதுகாப்பும் பாசமும் நிறைந்த குடும்பங்கள், அன்பையும் அரவணைப்பையும் பெறும் குழந்தைகள் வாழும் சமூகத்தை உருவாக்குவதே எமது இறுதி இலக்காகும் என்றும் பிரதமர் இதன் போது தெரிவித்திருந்தார். இவை அனைத்தையும் அதற்காகவே நாம் மேற்கொள்கின்றோம் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். எமது சமூகத்தில் அனைவரும் பாதுகாப்பானவர்கள் என்ற உணர்வு ஏற்படும். அனைவருக்கும் அன்பும் பாசமும் கிடைக்கப்பெறுகின்ற, எவருமே தனிமைப்படுத்தப்படவில்லை என்று உணரக்கூடிய ஒரு முன்னேற்றம் அடைந்த சமூகத்தையே நாம் கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றோம் என்றும் பிரதமர் இதன் போது தெரிவித்திருந்தார். අපිට ආර්ථික අවස්ථා අවශ්‍යයි. මේ සියල්ලම අවශ්‍යයි. නමුත් ඒ සියල්ලම අපි කරන්නේ අපේ ජීවිත වඩා අර්ථවත් කරන්න.